ப்ளீஸுங்க ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. நான் சொல்ல வந்ததெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசுனாங்கன்னே தெரியலையே. அர்ஜுன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கிற வெறுப்புல ஒருவேளை அவ எடகுடமா ஏதாவது பண்ணிக்கிட்டா? நீங்க தான் ஏதோ பண்ணிட்டீங்கன்னு நினைச்சு போலீஸ்ல கேஸ் அதுன்னு கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? ப்ளீஸ். உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் இங்க இருந்து வெளியே இருக்கணுமே தவிர என் ரூம்குள்ள இருக்க கூடாது. இன்னொரு முறை என் அனுமதி இல்லாம என் ரூம்குள்ள காலை வச்சுங்க, விளைவுகள் மோசமா இருக்கும். ஜாக்கிரதை. அட என்ன இது? இந்த அமிர்தா அந்த பையன் அர்ஜுன் மேல ரொம்ப கோவமா இருக்கா போல் இருக்க. என்னவா இருந்தா என்ன? அன்னைக்கு இந்த அர்ஜுன் என்னை ஏமாத்தினான்ல, அதுக்காக இவனை பழி வாங்குறதுக்கு இதுதான் சரியான சமயம். அமிர்தா அமிர்தா, ஏமா அர்ஜுன் மேல இவ்வளவு கோவப்படுற நீ? நீ இப்படி திட்டுற அளவுக்கு இவன் அப்படி என்ன தப்பு பண்ணா? ஏ அர்ஜுன், என்ன பண்ண நீ? ஆரம்பத்துல இருந்தே உன் மேல எனக்கு சந்தேகம் தான். நீ பெரிய ஃப்ராடுன்னு நினைச்ச. என்னைக்கு ஏன் முன்னாடியே நீ போய் சொன்னியா அப்பயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீ ரொம்ப கெட்டவன். என்ன பண்ண சொல்லு அர்ஜுன். சார், நான் எதுவும் பண்ணல சார். அது வந்து நீ எதுவும் சொல்லாத. உன் பேச்ச நான் நம்ப மாட்டேன். நீ ரொம்ப பொய் பேசுற. அமிர்தா, நீ சொல்லுமா, இந்த பையன் உன்கிட்ட ஏதாவது தப்பா பேசிட்டானா இல்ல தப்பா நடந்துகிட்டானா? ஏங்க, மாமா அங்க யாரையும் சத்தம் போடுறாரு போல இருக்கு. வாங்க என்னன்னு போய் பார்த்துட்டு வரலாம். ஆமா, இந்த சித்தப்பா ஏதாவது ஏடா கூடமா பண்ணிக்கிட்டே இருப்பாரு. வா பார்க்கலாம். சொல்லுமா அமிர்தா, அவன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருந்தா இப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வாழ்க்கை பூரா இவனை கம்பி என்ன வைக்கிறான். சித்தப்பா, ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? பார்ப்பா விக்ரம், இந்த பையன் அர்ஜுன் இருக்கான்ல, நம்ம அமிர்தா கிட்ட தப்பா நடந்திருக்கான்ப்பா. அதனால அமிர்தா அவன் மேல கோபமா இருக்கா. அதைத்தான் நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அமிர்தா, மாமா சொல்றதெல்லாம் உண்மைதானா? அர்ஜுன் உன்கிட்ட? இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. அர்ஜுன் அப்படிப்பட்டவரே கிடையாது. பின்ன வேற என்னமா? எதுக்காக இவ்வளவு கோவப்படுற? அர்ஜுன் நீ இப்படி கோவப்படுற அளவுக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லுமா. அது இவர் அடிக்கடி என் மனசு நோகுற மாதிரி ஏதாவது பேசுறாரு. அதுவும் இல்லாம நான் எங்க போனாலும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டு என் பின்னாடியே வராரு. என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாரு. இவர் இங்க வந்திருக்கிறது உங்ககிட்ட வேலை செய்யாதானே? அதை விட்டுட்டு தேவையில்லாம எப்ப பாரு என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். ஆனா இவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. இவர் கூட பேச எனக்கு சுத்தமா பிடிக்கல. இவரோட மூஞ்சில முழிக்க கூட பிடிக்கல. எங்க அமிர்தா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் பேசாம இருங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும். அப்பா, இனிமே இவர் உங்ககிட்ட வேலை செஞ்சார்னா நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். உங்களுக்கு நான் வேணுமா இல்ல இவர் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஐயோ அமிர்தா, நில்லுமா. நீ எதுக்காக வீட்டு விட்டு போகணும்? நீ இந்த வீட்டு பொண்ணுமா? அமிர்தா, இங்க பாரு, உனக்கு அர்ஜுனோட நடவடிக்கை பிடிக்கலன்னா சொல்லிடுமா. அர்ஜுன் கிட்ட இனிமே இங்க வேலைக்கு வர வேண்டாம்னு நான் சொல்லிடுறேன். ஆனா நீ மட்டும் வீட்டை விட்டு போயிடுவேன்ற வார்த்தையெல்லாம் சொல்லிடாதமா. நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாங்க அர்ஜுன் கிட்ட பேசிக்கிறோம். இங்க பாருங்க அர்ஜுன், நான் இப்படி சொல்றேன்னு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. நீங்க ரொம்ப நல்லா வேலை செய்யறீங்க. மனசுல கள்ளம் கபடம் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல மனுஷன். இங்க பாருங்க, உங்க குணம் நடத்தைய பத்தி எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது. அதே மாதிரி நானாகட்டும் சரோஜாவாகட்டும் உங்களை எந்த வகையிலையும் குறை சொல்ல முடியாது. ஆனா எங்களுக்கு உங்களை விட
எங்க பொண்ணு அமிர்தா தான் முக்கியம். என்னன்னு புரியல. அவளுக்கு உங்களை கண்டாலே பிடிக்கல. என்ன ஏதுன்னு அவ எங்க கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிறா. அப்படி இருக்கும்போது காரணமே இல்லாம உங்களை வேலையை விட்டு அனுப்ப என் மனசுக்கு விருப்பம் இல்லைனாலும் என் பொண்ணு மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்றேன். இனிமே நீங்க இங்க வேலைக்கு வர வேண்டாம். என் பொண்ணு கண்ணுல படாத அளவுக்கு தயவு செஞ்சு தூரமா போயிடுங்க. இதோ பார் அர்ஜுன், இவர் உன்னை வேலை விட்டு அனுப்புறாருன்னு தயவு செஞ்சு இவர் மேல கோவப்படாதப்பா. இவருக்கு மட்டும் இல்ல, எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்பா. ஆனா ஏனோ தெரியல, அமிர்தாவுக்கு மட்டும் உன்னை பிடிக்கல. உன்னை கண்டாலே கோவப்படுறா. நீ இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளவு நாளாச்சு, ஆனாலும் அவ ஒரு நாள் கூட உன்கிட்ட அன்பா நார்மலா பேசி நாங்க பார்த்ததே இல்ல. உன்கிட்ட இருந்து எப்பவுமே விலகி இருக்கதானே அவன் நினைப்பா. அதனால அத மனசுல வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு என் பொண்ணு மேல கோவப்படுறாதுப்பா. அர்ஜுன், ஒரு நிமிஷம். இன்னைக்கு 28ஆம் தேதி. இந்த மாசம் சம்பளத்தை வாங்கிக்க. சில உறவுகளும் சில தொடர்புகளும் கடவுளை விட பெருசுன்னு நம்புறேன் சார். நான் வெறும் பணத்துக்காக மட்டுமே நான் இங்க வேலை செய்யலை சார். எனக்கு இந்த வீட்டில் ஏதோ ஒரு நிம்மதி கிடைக்குதுன்னு தான் இங்க வந்தேன். அந்த நிம்மதி கிடைச்சது. ஆனா அந்த நிம்மதியை நான் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே வேதனை மூட்டையை முதுகில ஏறிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது சார். ஆண்டவன் சில பேருக்கு இப்படிதான் இடகுடமா தலையில் எழுதிடுவான். அதே மாதிரி இந்த ஜென்மத்தில் உனக்கு இவ்வளவுதான் பிராப்தம்னு கூட அவன் எழுதியிருப்பானா? ஏன் பிராப்தம் அவ்வளவுதான் போல இருக்கு. கிடைச்சதை எடுத்துட்டு போறதுக்கு என் மனசு இடம் கொடுக்காது சார். நான் இப்ப எல்லாத்தையுமே எழுந்துட்டேன். யாரும் இல்லாத அனாதை மாதிரி இருக்கேன் சார். உடம்புக்கு வலி வந்தா அந்த வலியை சரிப்படுத்திடலாம் சார். ஆனா இப்ப என் மனசு ரொம்ப வலிக்குது சார். இதை யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது. இந்த வீட்டில இருந்து நான் சில நினைவுகளை மட்டும் என் கூட எடுத்துட்டு போறேன். அந்த நினைவுகளோட உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவேன் சார். ரொம்ப தூரம் போயிடுவேன். என்னப்பா அர்ஜுன், நல்ல நோஸ் கட்டு வாங்கிட்டியா? இது உனக்கு தேவைதான். அமிர்தா கிட்ட நல்ல திட்டு வாங்கினேன்ல, இதெல்லாம் பார்த்தாது நிறைய டோஸ் வாங்கியிருக்கான். என்னமோ உன் நேரம் நல்லா இருக்கு, அதான் உன்னை வெறும் திட்டினதோட நிறுத்திக்கிட்டா. அது சரி, அன்னைக்கு அமிர்தா தக்ஷகவனத்துக்கு போனா நான் அவளை பார்த்தேன்னு எங்க கிட்ட நீ சொல்லிட்டு, இத வந்து உள்ள விக்ரம் கிட்ட சொல்லுவியான்னு கேட்டதுக்கு சரின்னு சொல்லிட்டு அங்க வந்து எங்களே கவுத்து விட்ட பாத்தியா? அன்னைக்கு
விக்ரம் கிட்ட இந்த உண்மையை சொல்லிடுன்னு எவ்வளவு கெஞ்சிருப்பேன். ஆனா நீ அந்த உண்மையை சொல்லாம பொய் சொல்லி அமிர்தாவை காப்பாத்தி விட்டீல. ஆனா இன்னைக்கு பாரு, அதே அமிர்தா உன்னை எடுத்தெறிஞ்சு பேசிட்டா. அவ கொடுத்த அறை எப்படி இருக்கு? ஹே அர்ஜுன், என்னப்பா அவசரம்? இல்ல, உங்ககிட்ட இன்னொரு உண்மையை சொல்லணும். அந்த அமிர்தா இருக்காளே, அவ நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணு இல்ல. அவ ஒரு அர்ஜுன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என்ன ரிஜெக்ட் பண்றியா? இப்ப நான் பத்த வச்சிருக்க நெருப்புக்கு இந்நேரத்துக்கு நீ உயிருக்குயிர காதலிக்கிற அந்த அமிர்தா உன்னை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருக்கணும். ஒருவேளை அமிர்தா நான் நினைச்ச மாதிரி ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருந்தா நீ அப்படியே உன் முகத்தை சோகமா தொங்க போட்டுக்கிட்டு, ஐயோ பாட்டிமா என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் மயூரியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது இதுன்னு நீ ஏன் சொல்ல போற? உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத விட்டா வேற ஆப்ஷனே இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உன்னோட நெக்ஸ்ட் சாய்ஸ். வா அர்ஜுன், நீ எப்ப வீட்டுக்கு வருவேன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நிறுத்துங்க. முதல்ல யார கேட்டு இந்த ரூம்குள்ள வந்தீங்க? நீங்க என் அப்பா கிட்ட மாச சம்பளத்துக்கு வேலை செய்யற ஒரு வேலைக்காரன். உங்களுக்கு என்னோட ரூம்ல என்ன வேலை? வெளியே போங்க. இதான் கடைசி தடவை. இன்னொரு முறை என் ரூம்குள்ள காலை வச்சுங்க, அதோட விளைவுகள் மோசமா இருக்கும். வெளியே போங்க. என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாரு. தேவையில்லாம எப்ப பாரு என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் கூட பேச எனக்கு சுத்தமா பிடிக்கல. இவரோட மூஞ்சில முழிக்க கூட பிடிக்கல. எங்க அமிர்தா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் பேசாம இருங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும். உங்களுக்கு நான் வேணுமா இல்ல இவர் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. எங்க அமிர்தா, எங்க என்ன இப்படி அவமானப்படுத்துனீங்க? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க கூட நான் முயற்சி பண்ணல. ஏன் தெரியுமா? உங்களை பார்த்த நிமிஷமே உங்களை எனக்கு பிடிச்சி போச்சு. எனக்கு லைஃப் பார்ட்னர்னா அது நீங்க தானே நான் டிசைட் பண்ணிட்டேன். வாழ்க்கை பூரா உங்களோட சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன். 1008 கனவுகளோட வாழ்ந்தேன். ஆனா கடைசியில் என்ன பண்ணீங்க? உங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்கலன்னா அதை வேற ஒரு வகையில நீங்க எனக்கு தெரியப்படுத்திருக்கலாம். இப்படி எல்லாரும் முன்னாடியும் நீங்க என்ன அவமானப்படுத்துவீங்கன்னு சத்தியமா நான் கனவுல கூட நினைக்கலங்க. எத்தனையோ தடவை உங்களை பிரச்சனையில இருந்து நான் காப்பாத்திருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்க என்ன காதலிச்சு ஆகணும்னு நான் உங்களை வற்புறுத்தலையே. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை பாதுகாக்கிறது என்னுடைய கடமையா நினைச்சேன். அதே மாதிரி உங்க பின்னாடி நல்லா சுத்திக்கிட்டு இருந்த எனக்கு என் காதலை நீங்க புரிஞ்சுப்பீங்க, என்னை ஏத்துப்பீங்கிற நம்பிக்கையில தான் நான் உங்ககிட்ட வந்து வற்புறுத்தி கேட்டேன். அதுக்கான காரணத்தை கூட நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். வீட்டுக்கு போனா அந்த மயூரி கழுத்துல நான் தாலி கட்டி தான் ஆகணும். நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. எங்க அமிர்தா, என் மனசு பூரா நீங்க தான் நிறைஞ்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை மறந்துட்டு எனக்கு பிடிக்காத மயூரிய நான் எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்கிறது? உங்களுக்கு நான் தேவையில்லாம இருக்கலாம். நீங்க என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் சரி, என்னை எவ்வளவு வெறுத்து ஒதுக்குனாலும் சரி, எனக்கு நீங்க வேணுங்க. சொல்லப்போனா உங்களை என் லைஃபா நினைச்சேங்க. நீங்க இல்லாத இந்த வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. உங்களை நினைச்சுக்கிட்டே நான் என் உயிரை விட்டுறேன். அர்ஜுன் கிட்ட நான் எந்த அளவுக்கு கோவமா பேசியிருக்க கூடாது. அவர் எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு. நான் கஷ்டத்துல இருக்கும்போது அதுல இருந்து என்னை காப்பாத்திருக்காரு.
ஆனா அதே அர்ஜுனால என் அம்மாவோட தேகம் தொலைஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் என்ன காதலின்னு அவர் என் பின்னால சுத்தினது தானே. இன்னைக்கு நான் அவர்கிட்ட இவ்ளோ கடினமா பேசாம இருந்திருந்தா என்னோட லட்சியத்துக்கு அவர் தடையாவே இருந்திருப்பாரு. நான் அவர்கிட்ட அப்படி பேசாம இருந்தா மறுபடியும் அவரை காதலின்னு என் பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பாரு. இன்னில இருந்து எனக்கு அவரோட தொல்லை இருக்காது. இனிமே என்னோட எதிரிகளை நான் கொல்றதுக்கு அவங்கள தேடுறதுக்கு எனக்கு எந்த விதமான தடைகளும் கிடையாது. அர்ஜுனை என்னை விட்டு விலகி போற மாதிரி செஞ்சது ஒரு வகையில நல்லதா போச்சு. இங்க பாருங்க அர்ஜுன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மயூரிய பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்கா. நீங்க அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அவ உங்களை மனசார காதலிக்கிறா. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கணும். மறுபடியும் நீங்க என் பின்னாடி சுத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன். என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. காரணம், நான் ஒரு மனுஷியே கிடையாது. நான் நாகராணி. பழிக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக பூலோகத்துக்கு வந்திருக்கிற நாகராணி. எங்க அமிர்தா, நீங்க இல்லாத வாழ்க்கையை என்னால கற்பனை பண்ண முடியலங்க. நீங்க எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறதுக்கு அப்புறம் நான் எதுக்காக இங்க வாழணும்? ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்கலன்னா வாழ்ந்தும் எந்த பிரயோஜனம் இல்லை. இந்த ஜென்மத்துல நீங்க கிடைக்கலங்கிற ஆதங்கம் இருக்கு. ஆனா அடுத்த ஜென்மத்திலேயாவது நீங்க கிடைப்பீங்கிற நம்பிக்கை இருக்கு. சாரி அம்மா, சாரி பாட்டு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நான் இப்ப துரோகம் பண்ணிட்டு போறேன். நீங்க 2 பேரும் 7 ஜென்மத்துக்கும் சேர்த்து வச்சு அன்பும் பாசமும் பொழிஞ்சிருக்கீங்க. ஆனா உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் நான் தகுதியானவன் கிடையாது. அமிர்தாவோட காதல் இல்லாம இந்த உலகம் எனக்கு தேவையில்லைன்னு தோணுது. சாரி அம்மா, உங்க பையனை மன்னிச்சிருங்க. அடுத்த ஜென்மத்துல மறுபடியும் நான் தான் உங்க பையனா பிறப்பேன். அடுத்த ஜென்மத்துல மறுபடியும் நான் தான் உங்க பையனா பிறப்பேன். அப்பா கிட்ட மாச சம்பளத்துக்கு வேலை செய்யற ஒரு வேலைக்காரன். வெளியே போங்க, வெளியே போங்க, வெளியே போங்க. இதுதான் கடைசி தடவை. இன்னொரு முறை என் ரூம்குள்ள காலை வச்சுங்க, அதோட விளைவுகள் மோசமா இருக்கும். வெளியே போங்க. தேவையில்லாம எப்ப பாரு என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. தேவையில்லாம எப்ப பாரு என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் கூட பேச எனக்கு சுத்தமா பிடிக்கல. இவரோட மூஞ்சில முழிக்க கூட பிடிக்கல. கொஞ்சம் பேசாம இருங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும். உங்களுக்கு நான் வேணுமா இல்ல இவர் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. அமிர்தா, இந்த ஜென்மத்தில் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல, அதனால்தான் அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களை அடையிறதுக்காக இப்ப உயிரை விடுறேன். அடுத்த ஜென்மத்தில்
நீங்க என் வாழ்க்கை துணையா வருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கடவுளே, எனக்கு இந்த ஜென்மம் போதும். அடுத்த ஜென்மத்திலேயாவது என்னோட அமிர்தா, அடுத்த ஜென்மத்திலேயாவது அமிர்தா எனக்கு கிடைக்கணும்.